வணக்கம் நண்பர்களே. நான் உங்க எக்ஸல் வித் ஏஆர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனான இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யும்? எங்கே அதை பயன்படுத்துகிறோம்? அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எக்ஸலில் இருக்கிற டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் டைனமிக்காகவும் அதை அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இங்கே கொண்டு வர முடியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்றது எக்ஸலில் உள்ள ஒரு ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது இது ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை வேலிட் செல் ரெஃபரன்ஸாக மாற்றிடும். இது நேரடியாக இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸை இன்டைரக்டாக மாற்றுற ஒரு சக்தி வாய்ந்த ஃபங்க்ஷன் இது. இதோட ஃபார்முலாவோட சின்டெக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் கமா A1. இதில் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இல்லைனா ஒரு செல் ரெஃபரன்ஸ். அதாவது A1 அப்படின்னு ஒரு செல் இருக்கும், E6 அந்த மாதிரி நிறைய இருக்குமா. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், இது என்னது, இது F10. ஸோ இதுதான் செல் ரெஃபரன்ஸ். அப்படி இல்லைனா டேரெக்டாக F1 போகிறது ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா. A1ன்றது ஆப்ஷனல். அதாவது A1னா ட்ரூ வேல்யூ ட்ரூவாக இருக்கிறத காட்டுன்னு சொல்லும். இதில் இன்னொன்று RC1ன்னு சொல்லுவாங்க. R1C1, R1C2, R1C3. இது ஃபால்ஸுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது. அது ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் விட்டுருங்க. அது டிஃபால்ட்டாக ட்ரூ எடுத்துக்கும். ஸோ இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட பயன்பாடை பற்றி பார்ப்போம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் பயன்பாடை பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக டைனமிக் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ நான் இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இது 2023, 2024, 2025ல் இவங்களோட சப்ஸ்கிரைபர் டீட்டெயில்ஸ். ராகுல்ன்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சப்ஸ்கிரைபர் டீட்டெயில்ஸ், அவர் 2023 எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணார், 2024 எவ்வளோ பண்ணார், 2025 எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்ற டேட்டா இது. ஓகேங்களா. இப்போ நான் இன்டைரக்டோட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைரெக்டாக மாற்றுறேன். எனக்கு என்ன செல்லு வேணும்னு பார்த்தீங்கன்னா B5. ஸோ B5ன்னா ராகுல்னு வரணும். ஓகேங்களா. ஸோ B5ன்னு க்ளோஸ் பண்ணால் எனக்கு ராகுல்னு பேர் வந்துடும். ஏன்னா இந்த செல் B5ல தான் ராகுல் இருக்கார். ஸோ அதனால் எனக்கு ராகுல் வருது. ஸோ இன்கேஸ் நான் இங்கே D6 போடுறேன்னு வச்சுக்கோங்க. D6ல் என்ன இருக்குது, 421 இருக்குது. 421 வந்துடும். ஸோ இதுதான் இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட யூஸ்ஃபுல். அதாவது டைரெக்டாக நம்ம A1 A2ன்னு எடுக்காமல் இன்டைரக்ட் மூலயமா நமக்கு செல்லோட இது கொடுத்து இன்புட்டை கொடுத்து அந்த செல்லில் என்ன இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு தான் இது. இது டைரெக்டாக மாத்திர ரெஃபரன்ஸ். இன்னொன்று ஷீட் ரெஃபரன்ஸ். அதாவது என்கிட்ட மல்டிபிள் ஷீட் இருக்கும். இப்போது இந்த சின்டெக்ஸ்னு ஒன்று இருக்கா. சின்டெக்ஸில் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், பேராமீட்டர் E5ல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் இன்டைரக்ட் போட்டுட்டு இந்த ஷீட்டில் இங்கே எக்ஸல் வித் ஏஆர்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது எனக்கு வரா மாதிரி நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணணும், நான் முன்னாடி சின்டெக்ஸ் ஷீட்டில் என்ன கொடுத்தேன் அப்படின்றத இங்கே நான் போட்டுட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வந்தது, எக்ஸல் வித் ஏஆர். ஏன்னா இந்த ஷீட்டில் எனக்கு என்ன இருக்குது, எக்ஸல் வித் ஏஆர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இங்கே இந்த இன்டைரக்ட் போட்டு சின்டெக்ஸ்ன்ற ஷீட்டில் B3ல் இருக்கிறது எனக்கு வேணும்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் எனக்கு எக்ஸல் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷீட் மூலயமா இந்த மாதிரி டைனமிக் காலம் செக்ஷன், நேம் ரேஞ்சை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணலாம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய டேட்டாஸ்லாம் இருக்கும்ல, லார்ஜ் டேட்டா ஹேண்டில் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறவங்க, கம்பெனியில் மெட்டீரியலோட 1 இயர் இன்டேக், 1 இயரோட ஜிஆர் பார்க்கறது, 1 இயரோட அவுட் டேட் பார்க்கறது, இந்த மாதிரி லார்ஜ் டேட்டா ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு டேட்டாவை ரெஃபரன்ஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மல்டிபிள் ஷீட்டை வச்சு பெரிய ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஏன்னா எரர் வராமல் தடுக்கும். டைனமிக் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா எக்ஸல்லையே டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு டைனமிக்காக லிங்க் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன் அண்ட் ட்ராப் டவுன் வேல்யூவை மாற்றுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் டீட்டெயிலாக நான் ட்ராப் டவுனில் சொல்லி கொடுக்கும்போது நான் இன்னும் கிளியராக சொல்லித்தரேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை பற்றி நல்லா பார்த்தோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டெக்ஸ்ட்டை ரெஃபரன்ஸாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைனமிக் ரெஃபரன்சிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லார்ஜ் டேட்டா டேஷ்போர்ட், ட்ராப் டவுன், ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இதில் இது ஒரு கீ வேல்யூவாக யூஸ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படி புத்துணர்ச்சியான எக்ஸல் வீடியோக்களுக்காக
நம்ம எக்ஸல் வித் ஏஆர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.